அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பெயர் காவண்ணா நரேந்திரன், பொன்காடு. ரொம்ப நாளாக இஸ்லாம் நண்பர்களோட பழகியிருக்கோம். அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று இருக்கும்ல, 786. அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது இன்னொரு வரை நானும் தெரிஞ்சிக்க விருப்பப்படலை, தெரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன். ஏதோ பழகிட்டோம், ஜாலியாக பேசுகிறோம், அது மாதிரி போயிடுது. அது ஒன்று. ரெண்டாவது எல்லா சமூகத்துலேயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதில் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லா சமூகத்திலையும் எல்லாரும் நல்லவர், எல்லாரும் கெட்டவரும் சொல்லிட முடியாது. அது மாதிரி இஸ்லாமில் உள்ள நபர்களோட பழகிட்ட விதத்தில் சொல்கிறேன், எல்லா நண்பர்களும் ஒத்துமையாக தான் இருக்கணும்னு அவங்களும் விருப்பப்படுறாங்க. அதாவது முக்காவாசி நபர். ஒரு சில பேர் இப்போ சொல்கிற மாதிரி அந்த சமூகத்தில் கொஞ்சம் பற்றுங்கிறது மாறி கொஞ்சம் வெறி அப்படிங்கிறது ஒரு சில பேர்கிட்ட இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக கேள்விகள் இல்லை. அவர் நீங்கள் சொல்கிறத நாங்கள் உள்வாங்கிக்கிறோம், அது தகுந்தாப்புல மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நன்றி, வணக்கம். சகோதரர் நரேந்திரன் அவங்க ஒரு செய்தியையும் சுட்டி காட்டி ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. ஒரு பதட்டமான ஒரு சூழலுக்கு இன்றைக்கி தமிழகத்தை கொண்டு போகிறாங்க. ஒரு வெறுப்பு சிந்தனை என்று விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் கண்கூடாகவும் பார்க்குறோம். பல நேரங்களில் அதை சந்திக்கிறதையும் அவங்களுடைய அந்த வருத்தத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் நாங்கள் கடுமையான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்துட்டு சொன்னால் முஸ்லீம்கள்கிட்ட மனித நேயம் என்பது அதிகமாக தான் இருக்கிறது. அதாவது 1-2 பேர் அந்த கோபதாபங்களுக்கு அடிபணிந்து ஒரு வன்முறைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு மத்தியில் மனித நேயம் என்பது என்ன, இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். மத வெறுப்பு பிரச்சாரத்திற்கு இஸ்லாமியர்கள் பலியாகி விடாத அளவிற்கு எங்களுடைய பணி தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருப்போம். இது சகோதரர் நரேந்திரன் அவங்களுக்கு சொல்லிக்கிறோம். அடுத்ததாக 786 என்று ஒரு நம்பர் ஒன்று போடுறீங்களா, அது என்ன நம்பரு? எல்லா இடங்களையும் 786 என்று போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கக்கூடியது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் குரான் என்ன சொல்கிறதோ, நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இஸ்லாம். இது பேசிக்கு. ஆனால் 786 என்பது எதற்காக போடுகிறார்கள் என்று சொன்னால், உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அரபியில் எழுதுவோம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய இறைவனுடைய பெயரால், இதுதான் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. இது அரபியில் எழுதும்போது இதை நம்ம யாருக்காவது எழுதுவோம், ஏதாவது பேப்பரில் எழுதுறோம் அப்படின்னா அது குப்பையில் போடுற மாதிரி வந்துடுது. அதனால் நம்ம அதை கடவுளை கொச்சைப்படுத்துகிற மாதிரி வருது என்று சொல்லி அறியாமையினால் எழுத்துக்களில் நம்ம குப்பையில் போகிறதுனால கடவுளுக்கு எந்த பலகீனமும் ஆகிடாது, எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாது. அறியாமையினால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியூமெரிக் என்ற அடிப்படையில் அந்த நம்பர்களை உருவாக்குறாங்க. இந்த இதுக்கு 7, இதுக்கு 8, இதுக்கு 6 அப்படின்னு உருவாக்கி இது இஸ்லாமியர்களுடைய ஒரு நம்பர் மாதிரி உருவாக்கிட்டாங்க. என்ன ஆகுதுனாக்கா, ரஜினி கூட ஒரு படத்தில் என்ன பண்ணுவார்னாக்கா, ஒரு ஜெயில் கைதியாக இருப்பார். அவருக்கு 786ன்னு சொல்லி ஒரு பேட்ச் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவரை ஜெயிலிருந்து தப்பிச்சு போகும்போது போலீஸ்காரங்க சுடும்போது அதில் கரெக்டாக குண்டடி அந்த பேட்சில் போட்டுரும், அல்லா காப்பாற்றிட்டாரு அப்படின்னு போவார். அப்போ இப்படி அதை ஒரு மூட நம்பிக்கைக்கு உரிய ஒரு விஷயத்தை முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை நம்பர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இது தப்பு. முதல்ல இப்படி உருவாக்கலாமா? ஒரு 786 என்ற அந்த நம்பரில் தவறான வார்த்தைகள் கூட அது உள்ளே வரும். நீங்கள் வெறும் கடவுளுடைய பெயர் மட்டும்தான் 786க்குள்ளே வராது. தவறான வார்த்தைகளை நம்ம போடும்போது கூட அதுக்கு 786 என்ற அந்த நியூமெரிக் நம்பரை நம்ம போட முடியும். இதை முதல்ல நம்ம ஏற்றுக்குவோமா? அப்பா இருக்கார் நமக்கு, நம்மளை பெற்றெடுத்து நம்மை வளர்த்து நமக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அப்பா. அவரை நான் கண்ணியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போய் வாங்க 42, வாங்க 32, வாங்க 120, வாங்க 420, வாங்க 32 இப்படின்னு ஆசிரியரையோ ஒரு தந்தையையோ நல்ல நம்ம தாயையோ இப்படி அழைச்சா ஏற்றுக்குவோமா? நம்மளை யாராவது ஒருத்தர் பார்த்து நமக்கு ஒரு நம்பரை போட்டு வா 32, வா 42ன்னா நம்ம ஏற்றுக்குவோமா? நமக்கு ஒரு பேர் இருக்கிறது, நம்மை அழைப்பதற்கென்று உள்ள ஒரு பேர். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்பது இறைவனுடைய பண்பு. நிறைய அருள் புரியக்கூடியவன், நிறைய அன்பு செலுத்தக்கூடியவன். இறைவன் என்று சொன்னால் அவர் நிறைய அன்புக்கு சொந்தக்காரராக, அளவில்லாத அருளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய அழகிய அந்த வாசகத்தை நாங்கள் 786 என்று சொல்லி மாற்றி அப்படி செய்கிறோம் என்று சொல்லி தான் எல்லா முஸ்லீமுடைய வீடுகளில் போனால் கிரில் கேட்டில் 7-8 அந்த பேரே மாற்றிட்டாங்க. ஒரு பேப்பரில் எழுதி போடக்கூடாதுன்னு ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் வீட்டுக்கு வெளியே போர்டு வைக்கிறது கூட இன்றைக்கி 786. எங்கேயாவது ஒரு ஃப்ரேம் மாட்டுறது கூட 786. அதில் கூட இன்று இறைவனுடைய பெயர் எழுத மாட்டோம் என்ற நிலைக்கு போய்விட்டார்கள்.
அப்ப இப்படி மார்க்கம் சொல்லாத ஒரு விஷயத்தை நாமே விளங்கி கொண்டு செய்கின்ற போது அதில் நிறைய தவறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 786 என்ற இந்த நம்பரை குர்ஆன் எங்கும் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் அவர்கள் கூட கற்றுத்தரவில்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் அவர்கள் பல மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அவங்களுக்கு எழுத தெரியாது, தங்களுடைய தோழர்களை வைத்துத்தான் கடிதம் எழுத சொல்லுவாங்க. எழுத ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், கடவுளுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்க சொல்லுவாங்க. எழுத ஆரம்பிக்கும் போது கீழே கையெழுத்து போடுவது கூட அவங்களுக்கு போட மாட்டாங்க. அவங்க கையில் ஒரு மோதிரம் இருந்தது, முத்திரை மோதிரம், அதை தான் கீழே சீல் மாதிரி வைத்து பல மன்னர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அதை விட முஸ்லீம்கள் நாங்கள் பெரிய அறிவுஜீவிகள், எங்களுடைய அறிஞர்கள் பெரிய அறிவுஜீவிகள் நம்ம எடுத்துடக்கூடாது. நான் அதான் அடிப்படையிலே ஒரு முஸ்லீம் என்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னால் திருக்குரான் சொல்லி இருக்கணும், நபிகள் நாயகம் சொல்லி இருக்கணும். இது மட்டும்தான் இஸ்லாம். அப்படி நம்ம கட்டத்துக்குள்ள வந்து விட்டோம் என்று சொன்னால் பல்வேறு வகையான மூட நம்பிக்கைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்து விடாமல் இருக்கும். ஏன்னா இஸ்லாத்தின் பேரில் நிறைய மூட நம்பிக்கைகளை உள்ள நுழைச்சிட்டே இருக்கிறாங்க, நுழைஞ்சிருது. அப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அதுக்கு பொறுப்பு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த முஹர்ரம் மாதம், அந்த முஹர்ரம் மாதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இதில் ஒரு பிளேடை வச்சு கீறிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ரோட்டில் நாங்கள் நெருப்பை போட்டு மிதிக்கிறோன்னு மிதிச்சுக்கிட்டு தங்களை தாங்களே வருத்திக்கிட்டு இப்படி போகக்கூடிய நிலையெல்லாம் ஒருத்தர் இதை சரின்னுவார், இன்னொருத்தர் வருவார் அது சரின்னுவார், இன்னொருத்தர் வருவார் அது சரின்னுவார். சில இடங்களில் பார்த்தோன்னா மாந்திரிகம் செய்யப்படும். யாரு? பாய். மாந்திரிகத்துக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் மாந்திரிகம் செய்யப்படும் கீழே அவர் ஒரு பாய் என்ற பேரை போட்டு வச்ச உடனே மாந்திரிகத்தில் பாய்ங்க ஃபேமஸ் ஆனவங்கன்ற மாதிரிலாம் பேசுகிற மாதிரிலாம் பார்க்குறோம். அதெல்லாம் பொய், பித்தலாட்டம். யாராலும் மாந்திரிகம் செய்யவே முடியாது. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் உருவாக்குகின்ற போது தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது தூய்மையான அந்த மார்க்கத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள், மக்களை ஏமாற்றக்கூடிய சுரண்டல்வாதிகள் எல்லாம் உருவாகுவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. 786 என்பது கடவுளுடைய பெயருக்காக மாற்றாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது ஒரு தவறான ஒரு பழக்கம் என்பதை வந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் சொல்லி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.